தாய்க்குளமே தாய்க்குளமே கொஞ்சம் நில்லுங்க, காணாத சூரியனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி தான் நமது ரஞ்சனா நாச்சியார் போய் திமுகவில் இணைஞ்சிட்டாங்க. ஸ்டாலின் முன்னாடியே கை குலுக்கி இணைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான சமத்துவ நீதி, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, இது எல்லாம் வந்து எங்கே தராங்களான்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவில் தாங்க கூப்பிட்டு கொடுக்குறாங்களாம். அதனால தாவேக்காவிலேருந்து இன்னிலேருந்து நான் விட்டுட்டு போயினே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் போய் இன்றைக்கி இந்த அம்மா போய் இணைஞ்சிச்சு. அதாவது சமூக நீதி, சமத்துவம் எல்லாம் பேசும், பெண்களை பற்றி எல்லாம் பேசும். ஆனால் இந்த அம்மாவே ஸ்டெயிலாக சிகரெட் அடிச்சுட்டு ஸ்டெயிலாக வந்து அதில் வந்து என்னது இன்ஸ்டா ரீல்ஸில் வேறு அதை எடுத்து வீடியோ வேறு போட்டு பிரபலமாக்குவாங்க. இது எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியாக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரே இடம் திமுக. அதே மாதிரி பெண்களை அவதூறாக பேசுகிறதும் அந்த பக்கம் தான்மா. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி பல பேர் அந்த பக்கம் தான் இருக்காங்க. பெண்களை பற்றி தவறாக சித்தரிக்கக்கூடிய ஆட்களும் அந்த பக்கம் தான் இருக்காங்க. அதாவது நீ வந்த வேலை இதுக்கு வந்த தவறுகளை இது யாரும் தரமாட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பணம் காசு எதுவும் இல்லாமல் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ இதில் கிம்பளம் கிடைக்குமா, இதில் எவ்வளோ மாம்பல் வரும் அப்படின்னு பார்த்த, எந்த பக்கம் மாம்பல் வருமோ அந்த கட்சிக்கு நீ தாவிட்ட. இதுக்கு எதுக்குமா விட்டி விளம்பரம்? இதுக்கு தலைவர் விஜயை வந்து அவதூறு பேசி அடுத்தவங்களை வந்து கேலி கிண்டல் செய்து தரக்குறைவு பண்ணி தான் இன்னொரு கட்சிக்கு நீ போகணும்னா அது முதல்ல போயிருக்கலாம். இதோட 3வது கட்சி இந்த இடத்துலையாவது பார்த்து சூதானமாக இருந்துக்காமா போயிட்டாமா.